தமிழக சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி படம் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். நூறு சதவீதம் பேருக்கு தடுப்பூசி போட்ட முதல் இந்திய நகரம் என்ற பெருமையை பெற்றது புவனேஸ்வர். 18 வயதை தாண்டிய 9 லட்சம் பேருக்கு 2 டோஸ் போடப்பட்டது. புதுச்சேரியில் இப்போதைக்கு பள்ளி கல்லூரிகள் திறப்பு இல்லை, அரசு அறிவிப்பு. இந்தியாவில் மேலும் 40,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு, டிஸ்சார்ஜை விட பாதிப்பு அதிகரிப்பு. மீண்டும் முழு ஊரடங்கு நிலைக்கு அரசை நிர்பந்திக்க வேண்டாம், விதிகளை பின்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். கோவையில் அதிகரிக்கும் கோவிட், இன்று முதல் கட்டுப்பாடுகள் தீவிரம். தமிழக சட்டசபை நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உருவப்படம் திறப்பு விழா ஆகியவை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டசபை கட்டடத்தில் நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு வரவேற்று பேசினார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருணாநிதி படத்தை திறந்து வைத்தார். விழாவில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், KS அழகிரி, வைகோ, தொல் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் விழாவில் பங்கேற்றனர். தமிழக சட்டசபையில் ஏற்கனவே 15 தலைவர்களின் படங்கள் உள்ளன. 16ஆவதாக கருணாநிதியின் படம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை நூற்றாண்டு விழா மற்றும் கருணாநிதி பட திறப்பு விழாவுக்கு வந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்துக்கு முதல்வர் ஸ்டாலின் புத்தகம் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். விழாவில் ஸ்டாலின் பேசுகையில், வரலாற்றில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இது என்றார். நாட்டிலேயே பழமையானது தமிழக சட்டசபை. தேவதாசி ஒழிப்பு, பெண் வாக்குரிமை உள்ளிட்ட பல சீர்திருத்த சட்டங்களை நிறைவேற்றிய பெருமைக்குரியது தமிழக சட்டசபை எனவும் கூறினார். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக சட்டசபையில் பணியாற்றியவர் கருணாநிதி. பல்வேறு புரட்சிகரமான சட்டங்களை நிறைவேற்றி நாட்டுக்கு முன்னோடியாக விளங்கினார். தமிழ் மக்களின் வாழ்வில் விளக்கேற்றினார் எனவும் கருணாநிதிக்கு ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழன்னையின் தலைமகனான கலைஞர் அவர்கள் திருவுருப்படத்தை திறந்து வைத்ததை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன். தமிழக சட்டசபை நூற்றாண்டு விழாவில் கருணாநிதி படத்தை திறந்து வைத்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பேசினார். தமிழில் தனது உரையை தொடங்கினார். இன்றைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களின் ஒரு படத்தை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். தனது வாழ்வை இளமை காலத்திலேயே நாட்டுக்காக அர்ப்பணித்தவர், புரட்சிகர திட்டங்களால் சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தவர் கருணாநிதி என ஜனாதிபதி புகழாரம் சூட்டினார். தமிழக சட்டசபை நூற்றாண்டு விழாவில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பேசினார். இந்திய அரசியல் தலைவர்களில் தனித்துவம் மிக்கவர், பன்முகத்தன்மை கொண்டவர், ஏழைகளின் மனங்களை வென்றவர், தீண்டாமை கொடுமையை ஒழிக்க சமத்துவபுரம் அமைத்தவர், அனைத்து தலைவர்களிடமும் நட்பு பாராட்டியவர், எதிர்க்கட்சி தலைவர்களை மரியாதையுடன் நடத்தியவர் என கருணாநிதியை புகழ்ந்துரைத்தார் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். To eradicate caste discrimination and gas connection to the poor. This was a wonderful scheme. All other states, they should eliminate it. புதுச்சேரியில் ஜூலை 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் பள்ளிகள் திறக்கப்படவில்லை.
இந்நிலையில் புதுச்சேரியில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடந்தது. சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 3வது அலை தொடங்கியுள்ளதால் பள்ளிகளை திறப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் என அதிகாரிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகளை திறக்கும் எண்ணம் இல்லை என்றார். பள்ளி கல்வித்துறை மற்றும் எங்களுடைய மேல்நிலை கல்வி உள்ளிட்ட துறைகள் இணைந்து சுகாதாரத்துறையோடு இணைந்து பள்ளி கல்லூரிகளிலே இன்றைக்கு இந்த வேக்சினேஷன் டிரைவ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தடுப்பூசி முகாம்களை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கல்லூரி மாணவர்களும் 18 வயதுக்கு மேல் நிரம்பிய கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் பள்ளியுடைய பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் தாங்கள் முழுமையாக தங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 11, 12, 13 ஆகிய 3 தினங்களிலே பள்ளி கல்லூரிகளிலே சிறப்பு தடுப்பூசி முகாம்களை மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவருடைய அனுமதியோடு அதை துவங்கலாம் என்று ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கின்றது. இது முடிவில்ல, ஒரு ஆலோசனை. ஏன்னா நம்முடைய துணைநிலை ஆளுநர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் கலந்து பேசி அதற்கான முடிவை நாங்கள் அறிவிக்கலாம் என்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு எங்களுடைய பள்ளி கல்வித்துறையானது இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அதன் பிறகு நம்முடைய இந்த வேக்சினேஷன் டிரைவ் தடுப்பூசி முகாம் எல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுக்கு தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுவிட்ட பிறகு பள்ளி கல்லூரி ஆரம்பிப்பது சம்பந்தமாக முடிவை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அத்தகைய முடிவை எடுக்கலாம் என்ற முடிவு இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க முக்கிய கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அரசு தடை விதித்துள்ளது. இந்த நாட்களில் இந்து சமய அறநிலைய கோயில்களில் சுத்தப்படுத்தும் பணியை செய்ய அரசு உத்தரவிட்டது. அதன்படி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் உழவார பணி காலையில் துவங்கி மாலை வரை நடந்தது. கோயில் சிற்பங்களில் படிந்துள்ள தூசியை சுத்தப்படுத்தி தண்ணீர் பீச்சி அடித்து கழுவினர். சிலைகளில் படிந்திருந்த எண்ணெய் பிசுக்கை அகற்றினர். கோயில் வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அரியலூர் பள்ளிக்குண்ட ரங்கநாதர் பெருமாள் கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில், மலைக்கோட்டை கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உள்ளிட்டவற்றிலும் சுத்தப்படுத்தும் பணி நடந்தது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் 120 பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சரவண பொய்கை குளம் சுத்தப்படுத்தப்பட்டது. மதுரை அழகர் கோவில், சோலைமலை மண்டபம் முருகன் கோயில், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில், கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போன்றவற்றிலும் தூய்மை பணி நடந்தது. நாளையும் மாஸ் கிளீனிங் தொடரும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறினர். நெல்லை சாலியர் தெருவில் வசிக்கும் சுகாதாரத்துறை முன்னாள் அதிகாரி கோவிந்தன் வீட்டில் பழமையான ஐம்பொன் சிலை இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி பூஜை அறையில் இருந்த ஐம்பொன் தேவி சிலையை பறிமுதல் செய்தனர். 2 அடி உயரம், 11 கிலோ எடை கொண்ட அந்த சிலை 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் பல லட்சங்கள் மதிப்புடையது எனவும் கூறப்படுகிறது. சிலையை ஆய்வு செய்த பிறகே அதன் உண்மைத்தன்மை தெரியவரும் என தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். ஐம்பொன் சிலையை 1990இல் உறவினர் ஒருவர் கொடுத்ததாக கோவிந்தன் கூறினார். அவரிடமும் விசாரணை நடக்கிறது. திருச்சியில் கோவிட் பரவலை தடுக்கும் பொருட்டு கோயில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி மறுத்து கலெக்டர் சிவராசு உத்தரவிட்டார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பணிபுரியும் சிலர் பக்தர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு பின்வாசல் வழியாக கோயிலுக்குள் அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைத்து அனுப்பினர். கலெக்டர் உத்தரவை அர்ச்சகர்களும் கோயில் ஊழியர்களும் சேர்ந்து காற்றில் பறக்கவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து கோயில் இணை ஆணையர் கல்யாணியிடம் கேட்டபோது விசாரிப்பதாக கூறினார். முருகன் கோயில்களில் ஆடி கிருத்திகை இன்று கொண்டாடப்படுகிறது.
கோவிட் பரவலால் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. இதனால் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோயிலுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் வாசலில் கற்பூரம் ஏற்றி வணங்கிச் சென்றனர். காஞ்சிபுரத்தில் அனைத்து கோயில்களிலும் தரிசனம் செய்ய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் வந்த வடமாநில சுற்றுலாப் பயணிகளும் ஏமாற்றமடைந்தனர். ஹைதராபாத் ஐஐடி ஆய்வாளர் மதுக்குமளி வித்யாசாகர், கான்பூர் ஐஐடி ஆய்வாளர் மனிந்திரா அகர்வால் இருவரும் கணித அடிப்படையில் கோவிட் 3வது அலையை கணித்துள்ளனர். கேரளா, மகாராஷ்டிராவில் தொற்று அதிகரித்து வருவதால் 3வது அலை இந்த மாதமே வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். அக்டோபரில் உச்சத்தை அடையும் 3வது அலையில் 2வது அலையைப் போல் பாதிப்பு, இறப்பு இருக்காது. தினசரி பாதிப்பு 1 லட்சம் முதல் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை இருக்கும் என்றும் அறிவித்துள்ளனர். இவர்களது அறிக்கையின்படி 2வது அலையின் பாதிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கோவிட் பாதிப்பு சில நாட்களாக 40,000ஆக பதிவாகி வருகிறது. மொத்த பாதிப்பு 3,17,00,000 நெருங்கியது. மேலும் 422 பேர் இறந்ததால் மொத்த பலி 4.25 லட்சத்தை நெருங்கியது. இந்தியாவில் மேலும் 36,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,08,00,000 உள்ளது. 4,13,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இந்தியாவை கோவிட் 3வது அலை இம்மாதம் தாக்கும் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. தமிழகத்தில் கோவிட் 3வது அலையை தடுக்கும் விதமாக செவிலியர்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர்களுக்கு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் 10,000 செவிலியர்கள் மற்றும் 3,800 குழந்தைகள் நல மருத்துவர்களுக்கு இந்திய குழந்தைகள் நல மருத்துவ அகாடமி சார்பில் ஆன்லைனில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் கோவிட் 3வது அலை துவங்கும் முன் 50,000 மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதை இலக்காக கொண்டுள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவ அகாடமியின் மாநில செயலாளர் டாக்டர் ராஜேந்திரன் தெரிவித்தார். கோவிட் 3வது அலையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது, உயிர்காக்கும் சிகிச்சை முறைகள், மருத்துவ சாதனங்களை கையாள்வது உள்ளிட்ட பயிற்சிகளை இலவசமாக வழங்குகிறோம் எனவும் டாக்டர் ராஜேந்திரன் கூறினார். புதுச்சேரியில் மேலும் 54 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது. 92 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,21,059ஆகவும் டிஸ்சார்ஜ் 1,18,320ஆகவும் உயர்ந்தது. இன்று இறப்பு இல்லை. மொத்த பலி எண்ணிக்கை 1,795ஆக உள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். வியாபாரிகள் சமூக இடைவெளியின்றியும் முறையாக முகக்கவசம் அணியாமலும் இருந்தனர். இதை அறிந்த கலெக்டர் அனிஷேகர் அதிரடியாக மலர் சந்தையில் ஆய்வு நடத்தினார். கோவிட் தடுப்பு விதிகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் பின்பற்றாததை சுட்டிக்காட்டி சந்தையை தற்காலிகமாக மூட கலெக்டர் அனிஷேகர் உத்தரவிட்டார். கடைகளை மூடும்படி அதிகாரிகள் சொன்னதால் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் வெளியேற்றப்பட்டு மலர் சந்தை மூடப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரையில் உள்ள முக்கிய கோவில்களில் 8ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் அவினாசிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக பணிபுரிபவர் ராஜேஷ் நேற்று சிங்கானூரில் டாஸ்மாக் கடை முன் சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் நின்று கொண்டிருந்தார். அவ்வழியாக ஸ்கூட்டியில் வந்த கட்டட தொழிலாளி பூவரசனை நிறுத்தி ஆவணங்களை காட்டும்படி சொன்னார். ஆர்சி புக் வீட்டில் இருப்பதாக பூவரசன் கூறினார். போய் எடுத்து வரும்படி கூறி ஸ்கூட்டியை ராஜேஷ் வைத்துக் கொண்டார். பூவரசன் வீட்டிற்கு நடந்து சென்று ஆர்சி புக்கை எடுத்து வந்தார். அதற்குள் ஸ்கூட்டியுடன் ராஜேஷ் எஸ்கேப் ஆகியிருந்தார். அதிர்ச்சியடைந்த பூவரசன் பல்லடம் போலீசில் புகார் அளித்தார். விடுப்பில் இருந்த கான்ஸ்டபிள் ராஜேஷ் மதுபோதையில் ஸ்கூட்டியை பறித்து சென்றது விசாரணையில் தெரியவந்தது. கான்ஸ்டபிள் ராஜேஷ் கைது செய்யப்பட்டார். ஸ்கூட்டி மீட்கப்பட்டு பூவரசனிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி மணப்பாறையில் உள்ள கல்குவாரியில் கல் உடைக்கும் எந்திர டிரைவராக மணிவேல் வேலை பார்த்து வந்தார். கல் உடைத்த போதே வெளியில் எட்டி பார்த்தார். அப்போது தலைக்குப்புற விழுந்து எந்திரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். மதுரையில் ஜட்டி மட்டும் அணிந்த மர்ம ஆசாமி இரவு நேரத்தில் வீடுகளின் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து ரசிக்கிறான். போகும்போது பெண்களின் உள்ளாடைகளை திருடி சென்று விடுகிறான். கடந்த 1 மாதத்தில் 5 வீடுகளில் மர்ம ஆசாமி புகுந்துள்ளான்.
இதனால் மதுரையில் பீதி நிலவும் நிலையில் மதுரை வளர்நகர் விரிவாக்க பகுதியில் மர்ம ஆசாமி சேலையை கழுத்தில் தொங்கவிட்டபடி செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதை வளர்நகர் குடியிருப்போர் சங்கத்தினர் போலீசாரிடம் கொடுத்தனர். அவன் சைக்கோவாக இருக்கலாம் என போலீசார் கூறினர். சிசிடிவி வீடியோவை வைத்து மர்ம ஆசாமியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டை இல்லாத 3ஆம் பாலினத்தவருக்கும் கோவிட் நிவாரண நிதி வழங்கவும் தடுப்பூசி போடவும் உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் கிரேஸ் பானு என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சு பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ஆஜராகி 3ஆம் பாலினத்தவருக்கு கொரோனா நிவாரண நிதியில் முதல் தவணை 2000 ரூபாயை வழங்கிவிட்டோம், 2ஆம் தவணை விரைவில் வழங்கப்படும் என்றார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3ஆம் பாலினத்தவருக்கு 3 மாதங்களில் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். நாட்டின் பல நகரங்களில் கோவிட் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் 100% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. புவனேஸ்வர் நகரின் மொத்த மக்கள் தொகை 11.96 லட்சம். தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதி படைத்த 18 வயதை தாண்டியவர்களின் எண்ணிக்கை 9.07 லட்சம் பேர். புவனேஸ்வரில் ஜூலை 31க்குள் 100% பேருக்கு தடுப்பூசி போட்டுவிட மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டது. 55 மையங்களில் தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் பலனாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் 9.07 லட்சம் பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது. மொத்தம் 18,16,000 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது என புவனேஸ்வர் மாநகராட்சி அறிவித்தது. சிலர் முதல் டோஸ் போட்டுக்கொண்டு வெளியூருக்கு வேலைக்கு சென்றுவிட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் அமைச்சர் சாய் சரவணகுமாரை சந்திக்க அவர் வெற்றி பெற்ற ஊசூடு தொகுதியைச் சேர்ந்த மக்கள் சட்டசபைக்கு வந்திருந்தனர். அனைவரையும் அமைச்சர் அமர சொன்னார். இருக்கைகள் குறைவாக இருந்ததால் சிலர் தரையில் அமர்ந்தனர். உடனே அமைச்சரும் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். ஏரி, குளம், பாசன வாய்க்கால்கள் சீரமைப்பு, புதிய சாலைகள் அமைத்தல் என பல கோரிக்கைகளுக்காக மக்கள் மனுக்களை அளித்தனர். நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். கோவிட் தொற்றிலிருந்து தப்பிக்க தடுப்பூசி ஒன்றே தீர்வு என தெரிந்தும் போலீசார் ஊசி போட ஆர்வம் இன்றி இருப்பது வருத்தமளிப்பதாக கமிஷனர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். போலீசார் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் எதிர்பார்த்த முன்னேற்றமில்லை. அனைவரும் 2ஆம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். சென்னையில் பணிபுரியும் போலீசார் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை மருத்துவ பரிசோதனை நடக்க இருப்பதாக கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் ஹாக்கி பெண்கள் போட்டியில் காலிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியுடன் மோதியது. போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. இறுதியில் ஆஸ்திரேலியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியது. இந்திய வீராங்கனை குர்ஜித் கவுர் 1 கோல் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். அரையிறுதியில் அர்ஜென்டினாவுடன் இந்திய அணி மோதுகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ராமதாஸ் நகரை சேர்ந்தவர் மனோகரன், தனியார் பள்ளி ஆசிரியர். நேற்றிரவு 2 வீலர்களில் வந்த 6 பேர் கொண்ட முகமுடி கும்பல் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். மனோகரன் கதவை திறந்தார். ஒருவன் மனோகரன் கழுத்தில் கத்தியை வைத்தான். இன்னொருவன் மனோகரன் கழுத்தில் இருந்த 6 சவரன் செயினை பறித்தான். இதை பார்த்த மனோகரனின் மனைவி மற்றும் குழந்தைகள் கூச்சலிட்டதால் கொள்ளையர்கள் தப்பி சென்றனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காட்பாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் கோவிட் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கலெக்டர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்கரா ஆகியோர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பிறகு கலெக்டர் சமீரன் கூறுகையில் நோய் பரவலை கட்டுப்படுத்த கோவை மாவட்டத்தில் திங்கள் முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்த உள்ளதாக கூறினார். நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்து மற்ற அனைத்து கடைகளும் 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்தவரையில் 5 மணிக்கு பிறகு பார்சல் சர்வீஸ் 9 மணி வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கடைகள் செயல்படக்கூடாது என்பதும் நாங்கள் ஒரு புது கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கோம். மாநில எல்லை
இருக்கிற சாவடிகள், சோதனை சாவடிகளில் வந்து கண்டிப்பாக RT-PCR டெஸ்ட் இல்லைன்னா 2 தடுப்பூசி போட்டதுக்கான சான்று இருந்தால் அவங்களுக்கு எளிதாக உள்ள வந்துடலாம். இல்லாத பட்சத்தில் ரேண்டமாக RT-PCR செயல்படும் சொல்லியிருக்கேன். ரேண்டம் RT-PCR ஒரு வண்டியில் வந்து 4 பேர் போகும் பட்சத்தில் அந்த வண்டியில் ஒரு ஆளோட RT-PCR எடுத்து அந்த குரூப்பை அனுப்புவோம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சிருவோம். அவங்களுக்கு யாருக்காவது தொற்றின் இது அறிகுறிகள் இருந்தால், தொற்று இருக்குன்னு வந்து தெரிஞ்சால் இமீடியட்லி அவங்களை கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான சௌகரியம் இருக்கும். கோவில்கள் 4 பெரிய கோவில்களில் இந்த ஆடி அமாவாசை காலத்தில் கொண்டு வந்த ஒரு கட்டுப்பாடு 8ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை. ஆனால் அது வழக்கமான பூஜைகள் வந்து நடைபெறும், அது ஒரு கட்டுப்பாடு. அதே போல் இன்னும் இன்றைய தினம் வந்து நாங்கள் கலந்தாய்வு செய்து பொதுமக்கள் அதிகமான கூடும் பூங்காகள், ஒரு சில பூங்காகளை வந்து இப்போ வந்து தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். அது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த செய்தியை நான் கொடுத்துருவேன். தமிழக கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக 47 கோவில்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற விளம்பர பலகைகள் வைக்கப்படும். அர்ச்சனை செய்பவரின் பெயர், தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் தகவல் பலகையில் வெளியிடப்படும். தமிழில் அர்ச்சனை தேவைப்படுவோர் அவரை தொடர்பு கொள்ளலாம். முதற்கட்டமாக அடுத்த வாரம் மயிலாப்பூர் கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் 129 வருவாய் கிராமங்களின் நிலவரி திட்ட பதிவேடுகள் கணினிமயமாக்கப்பட்டு பொது சேவை மையங்கள் மூலம் பட்டா நகல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையை மேலும் எளிமையாக்கி www.nilmagal.py.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் மக்கள் எந்நேரத்திலும் பட்டாவை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 50 ரூபாய் செலுத்தி டவுன்லோடும் செய்து கொள்ளலாம். இந்த சேவையின் துவக்க விழா தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோவை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மேற்கு மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்து விற்பனை செய்வது வழக்கம். கடந்த ஆண்டு கோவிட் காரணமாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் விற்பனையாகாமல் தொழிலாளர்கள் நஷ்டமடைந்தனர். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் சூழலில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட தமிழக அரசு சார்பில் இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த ஆண்டும் தடை விதித்தால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என காஞ்சிபுரம் சிலைகள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை தடாகம் சாலை காளையனூர் பள்ளடிக்குட்டை பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக பெரியநாயக்கன்பாளையம் துணை தாசில்தார் சரவணகுமாருக்கு புகார் சென்றது. சம்பவ இடத்திற்கு சென்ற தாசில்தார் மணல் அள்ளியவர்களிடம் விசாரித்தபோது உரிய அனுமதியின்றி மணல் அள்ளுவது தெரியவந்தது. அங்கிருந்த 2 JCB, 1 லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரை தடாகம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். ஆன்லைன் மூலம் விபச்சாரம், சபலத்தை பயன்படுத்தி பண மோசடி போன்ற குற்றங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. தற்போது மொபைலுக்கு SMS அனுப்பி பணம் பறிக்கும் முயற்சி பல இடங்களில் நடக்கிறது. ஜாலியாக இருக்கலாம், இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என ஒரு SMS அனுப்புவர். அதில் தொடர்பு கொண்டால் கொஞ்சம் குரலில் பெண்கள் பேசி தூண்டில் போடுவர். இப்படித்தான் மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது குமாருக்கு SMS வந்தது. அதில் நான் நிஷா, என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடிக்கடி SMS வந்ததால் அதிலிருந்த எண்ணில் தொடர்பு கொண்டார். மறுமுனையில் பேசிய பெண் விவரங்களை கேட்டுவிட்டு அருகில் இருந்த ஆணிடம் போனை கொடுத்தார். அந்த நபர் கால்பாயாக விருப்பமா என கேட்டார். அதிர்ச்சி அடைந்த குமார் எனக்கு விருப்பமில்லை என இணைப்பை துண்டித்தார். 1 மணி நேரத்திற்கு பின் மீண்டும் அந்த பெண் தொடர்பு கொண்டு சபலத்தை தூண்டினார். குமார் மத்து அந்த எண்ணை பிளாக் லிஸ்டில் வைத்துவிட்டார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசிடம் கேட்டபோது இதுபோன்று அழைப்பு வந்தால் 155260 என்ற எண்ணில் புகார் செய்ய வேண்டும் என்றனர். இல்லை என்றால் சபலத்தை பயன்படுத்தி பணம் பறிப்பர் என்றும் கூறினர். நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 10 மீனவர்கள் கடந்த 28ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்றனர். நேற்று மாலை இந்திய இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கலைச்செல்வன் மீது குண்டு பாய்ந்தது. காயமடைந்தவரை மீனவர்கள் நாகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். கலெக்டர் அருண் தம்புராஜ் காயமடைந்த கலைச்செல்வனை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதுகுறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
இலங்கை நேவி வந்து மற்ற போட்டுகள் எல்லாத்தையும் எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விடுறதுக்காக ஒவ்வொரு போட்டுகளையும் சுடுறாங்க, கல்லடி எல்லாமே செய்கிறாங்க. அவங்க சுட்ட குண்டு எங்கள் போட்டு டிரைவர், அவர் கீரில் நின்றவர், அவர் டிரைவர் மேலே பட்டு பின்னால் இருக்கிற 2 பிளைவுட்டை தாண்டி அந்தாண்ட போயிடுச்சு. ஆள் மேலே படாத காரணத்தினால நாங்கள் அந்த ஒரு குண்டடி பட்ட உடனே மற்ற ஆளுங்க எல்லாரும் பயத்தில் போய் கீழே படுத்து ஒளிஞ்சிட்டாங்க. எல்லா பொருளையும் நாங்கள் செய்கிறது போல தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி சம்பவம் நடக்காதனால நாங்கள் இப்படி சுடமாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தினால தான் இருந்தாச்சு. இத்தனைக்கும் நாங்கள் நம்ம எல்லையை ஒட்டியே தான் இருக்கோம்.